ஒன்று வந்து 12 years marriage, இன்னொன்று வந்து 18 years of marriage. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. 19 years got married and left the industry. 96 அந்த டைம்ல divorce ஆயிடுச்சு, married again. திருப்பி என்னோட லைஃப்ல திருப்பி down of another divorce happened. Second marriage timeல I lost my individuality. I became a puppet. நமக்காக ஒரு thoughts கிடையாது. It was like, who am I? ஹோம்மேக்கரா நான் போயிட்டு இருந்தேன். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இன்கம் எதுவுமே கிடையாது. என்னோட ஐடென்டிட்டியே போயிடுச்சு. என்னோட அண்ணா வந்து I remember சுரேஷ் பசங்களை கூப்பிட்டு உட்காந்துனாரு. See that she doesn't lose that smile. That was a moment for me and my children know that. லைஃப் பார்ட்னர்ஸ்னா ஈக்குவலாக பேலன்ஸ்டாக போகணும் இல்லையா? நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு குவைட்டாக உட்காருந்தா அவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லையே. ஸோ அது வந்து நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு டிவோர்ஸ் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்படி பிடிச்சிட்டு இருந்தேன்னா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி போகும்போது எங்கேயோ என்னோட மைண்டில் எப்போதுமே அது இருந்துகிட்டு தான் இருக்கும். இல்லை பிகாஸ் 2 மேரேஜ் என்னோட ஒர்க் பண்ணல. சூப்பர் ஸ்டார் சாந்தி கிருஷ்ணாவா வந்து சொல்லணும்னா இருந்தப்பா இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னா என்னடா சொல்வீங்க? ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா ரெண்டுகளோட நாட்டில் ஒர்க் பண்ண வந்ததுக்கு அப்புறமா இதுவா ஃப்ரீடம், இதுவா லைஃப், யூனோ ஹவு ஹாப்பி, ஹவு ஃப்ரீ. பட் நீங்க என்ன ஒரு ஸ்ட்ராங் விஷயம் ஒரு நாளையும் கடந்து போறதுக்கு, ஒரு ஃபார்வர்டா போறதுக்கு உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிற மந்த்ரா மாதிரினா? வெல், யோகா ஹெல்ப்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ஆக்டிங் அதெல்லாம் விட்டுட்டேன். 2016-17 ஐ கேம் பேக். அங்கே நிவின் பாலி ப்ரொடக்ஷனில். வணக்கம், நமஸ்காரம். ஏன்னா இவ்வளோ மொழிகளில் சொல்கிறேன்னா இவங்க ஒரு பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ். ஸோ எவர் கார்ஜியஸ் வெரி பிரிட்டி லேடி சாந்தி கிருஷ்ணா அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன். உங்களோட ஸ்மைல் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது. ரைட் நவ் நீங்கள் உங்களை ரொம்ப ஓன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ் டெஃபினெட்லி. காட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாரோடுமே ஒரு லவ் இஸ் தேர். ஸோ அந்த இது ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இருக்கும் என் ஃபேஸில். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போது தமிழ் எடுத்துக்கும் போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் பன்னீர் புஷ்பங்கள் படம் சொன்ன உடனே உமா அரவிந்த் அந்த கேரக்டர் சொன்னால் எல்லாருக்கும் நீங்களும் சுரேஷ் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரின்னும் போது நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் எல்லாம் பேசுவீங்களா, இல்லை எப்படி இருந்துச்சு என்ட்ரிங் இன்டு தமிழ் இண்டஸ்ட்ரி? ஆக்சுவலி நாங்கள் வந்து தமிழ் தான், இந்த சென்ஸ் பிராமின்ஸ் ஃப்ரம் பாலக்காடு. அப்போ இந்த பார்டருங்கிறதுனால தமிழ் மலையாளம் கொஞ்சம் மிக்ஸாக தான் இருக்கும். பட் பாம்பேலே பிறந்து வளர்ந்ததுனால அந்த தமிழ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அங்கே வந்து எங்கள் அண்ணா சொல்கிற மாதிரி தமிழ் மலையாளம் எல்லாம் கலந்த தலையாளம் தான் நம்ம பேசுகிறோம். இங்கிலீஷ் மாதிரி தலையாளம் அப்படி. அதுக்கப்புறமா வீட்டில் தமிழ், அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து மலையாளம் ஆல்ரெடி பேசுவாங்க. எங்களுக்கு ஆனால் அந்த சுத்தமாக மலையாளம் அந்த டைம்லலாம் தெரியாது. அதனால கொஞ்சம் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால லைக் தேட் வி நோ தோஸ் லாங்குவேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் கால் வந்துச்சு. பிகாஸ் அண்ணா சுரேஷ் கிருஷ்ணா தெரியும்ல. ஆமாம், அண்ணா வந்து he was working under K. Balachandra sir. அதாவது என்னோட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு. பிகாஸ் I was a Government of India scholarship for பரதநாட்டியம். அப்போ அது ஆர்டிக்கல் வந்து தமிழ் டெய்லியில் வந்துச்சு. அந்த ஆர்டிக்கல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்த உடனே பரதன் சார் வந்து ஐ திங்க் ஹி என்கொயர்ட் சுரேஷ் கிருஷ்ணா தான் என்னோட அண்ணா அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்படி பார்த்து கேட்டு அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். அந்த மாதிரி நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஆக்ட் பண்ணலான்ட்டு. அம்மா எல்லாம் என்ன பண்ணேன் உடனே அப்படி ஓகே சொல்கிறியே, do you even know what it is அப்படின்னு சொல்லி. பட் நான் ஆல்வேஸ் வாஸ் அ ஃபேன் ஆஃப் ஆர்ட். ஒரு ஃபிலிம் சான்ஸ் வந்தோன்னா ஐ செட் ஓகே. ஏன்னா அது வந்து நம்ம கரியர் பிளானிங் மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஓகே, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னோடனே அண்ணா வந்து அதுக்கப்புறமா ஹீ டோல்டு அம்மா கொஞ்சம் கன்வின்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அண்ணா வந்து நான் பார்க்கலாம் நம்ம பண்ணுறாளா என்னான்ட்டு. நாங்கள் வந்து சென்னை வரோம், நான் அம்மா எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பரதன் சார் மலையாள படம் நித்ராங்கிற படம் தான் இன்ட்ரொடக்ஷன் வந்தது. பட் அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கங்கா அமரன் சார் வந்து எனக்கு பன்னீர் புஷ்பங்கள் வரது இந்த ஆக்டிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரு. 2 இண்டஸ்ட்ரியிலுமே சைமல்டேனியஸாக எனக்கு வந்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் கமிங் டு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார், உங்களோட அண்ணன் இன்னும் பல பேருக்கு இவர் உங்களோட அண்ணனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. ஸோ பாட்ஷா படத்துடைய டைரக்டர் எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகள் கொடுத்துருக்காரு சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 அண்ணா.
ஆமா. அப்போ 3 அண்ணா, அது கடைசி தங்கச்சி அப்படின்னும் போதுமே ஒரு ரொம்ப வீட்ல செல்லம் இருக்கும். ஆமா. அதே நேரத்துல ஸ்ட்ரிக்ட் இருந்திருக்குமே. என்ன அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? ஸ்ட்ரிக்ட்டுங்கிறதே கிடையாது. ஆக்சுவலி எங்க பேரண்ட்ஸ் எப்படின்னா, நம்ம பயமே கிடையாது. அப்பா கிட்ட பேசும்போது பயமெல்லாம் இருக்காது எங்களுக்கு. அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ராங் வுமன். வாட் எவர் இட் இஸ், ஐ வில் கிவ் யூ த ஃப்ரீடம். அதாவது நீங்க வந்து அங்க போகக்கூடாது, வரக்கூடாது, அப்படி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அண்ணா கிட்ட தான் ஜாஸ்தி. ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து நைட்ல எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு லேட்டாக வருதுன்னா கூட ஷி வில் பெல் ஜஸ்ட் சே, என்னவா இருந்தாலும் சரி, பட் நீங்கள் வந்து யூ ஷுட் டெல் மீ ரைட் ஆர் ராங், என்னவா அது இருந்துச்சு லைஃப்பில், ஐ ஷுட் நோ ஃபர்ஸ்ட். ஸோ அதே தான் என் பசங்கக்கிட்ட நான் சொல்கிறது. ஏன்னா ஐ ஹாவ் தட் ட்ரைனிங். அதாவது அந்த ஃப்ரீடம் கொடுத்தோம்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜட்ஜ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர்ன்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்ததுனால we never hid anything from our parents. எங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஓப்பனாகவே இருந்துச்சு. இப்போ அண்ணா வந்து டைரக்டர் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம தங்கச்சியை வச்சு ஒரு படம் பண்ணணும், அந்த மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்காங்களா? ஐ திங்க் நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்தே அண்ணா வந்து இஸ் பீன் இன் த இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஹி வாஸ் பேஷனேட் அபவுட் டிரெக்ஷன். நான் வந்து ஆக்டிங் மட்டும்தான், அண்ணா வந்து ஃபுல் டிபார்ட்மெண்ட் எதுவுமே எல்லாமே தெரியும். அட் த சேம் டைம் அண்ணா வந்து பாஷா அந்த மாதிரி படம் பண்ணும்போது செட்டுக்கெல்லாம் நான் போய் அந்த மாதிரி எல்லாம் ஐ ஹவ் கான் அண்ட் மெட் ரஜினி சார் அண்ட் ஆல் தட். பட் அண்ணா வந்து ஒரு படத்தில் எனக்கு கூப்பிடலையே அப்படிங்கிற நான் யோசிக்கவே இல்லை. அது ஸோ மே ஐ டோன்ட் நோ வை, யூனோ. ஐ திங்க் நீங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அது மாதிரி, யூனோ, இட் ஜஸ்ட் வெண்ட் ஆன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மலையாள சினிமாவில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா அண்ணா வந்து தமிழில் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஐ திங்க் அது மேட்சே ஒரு ஆகலையா என்னன்னு தெரியல. அண்ணாவை கூட அப்படி யோசிச்சாரான்னு எனக்கு தெரியாது. இப்போதான் எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்கறதுனால நான் அண்ணா கிட்ட கேட்பேன். அப்போ வந்து அன்னைக்கு உனக்கு போத்தி நம்ம நான் யோசிக்கல அப்படிம்பாரு. சரி இனிமே நம்ம யோசிக்கலாமா, இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு, இனிமே நம்ம யோசிக்கலாம்ல, ஏதாவது வெப் சீரிஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம்ல. நான் ஏதாவது இருந்தா சொல்றேன் அப்படின்னாரு. ஓகே. I think first of all I have to give a very big congratulations. என்ன அப்படின்னா 3 decades இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் crossing and going successfully. Starting 1982 அந்த ஒரு 86 இருக்கட்டும், திருப்பியும் 1991 to again 96, again 2016ல இருந்து. ஸோ இந்த பிரேக்ஸ் எல்லாம் தாண்டி கூட அந்த டெக்கேட்ஸ் ரொம்ப அழகாக வழிநடத்திட்டு போறீங்க. நீங்களும் சினிமா விட மாட்டேங்கிறீங்க, சினிமாவும் உங்களை விட மாட்டேங்குது. அந்த ஒரு அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது இது வரைக்கும் நானாக போய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா, இல்லை நான் எனக்கு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணோம் அந்த மாதிரி நான் வந்து யார்கிட்ட கேட்டது கிடையாது. ஏன்னா இது ஒரு கரியர் பிளானிங் கிடையாது. ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்ததுனால இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். அதாவது என்னோட டெஸ்டின்னு அப்படின்னு சொல்லலாம். மேபி என்னோட டெஸ்டினியே ஒரு ஆக்ட்ரஸாக ஆகணுங்கிறது தான் இருந்திருக்கும். நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்ததும் பிளான் கிடையாது, அது இன் பிட்வீன் நான் போனது பிளான் கிடையாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட், மை லைஃப் ஹேப்பன்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 84ல் I got married and I went very early. I got married and then I left the industry. That was in 84. அதுக்கப்புறமா திருப்பி 91ல் நான் வந்து மம்முட்டி கூட நயமக்தமாக்குங்கிற படத்தில் திருப்பி ஆக்ட் பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 94, 96 அந்த டைமில் அகெயின் ஐ மீன் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எல்லா ப்ராப்ளம் எல்லாம் வந்து என்னோடய லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஆயிடுத்து. அதுக்கப்புறமா again I got married again. அப்புறம் US போனேன். அதுக்கப்புறம் பசங்க அது மாதிரி 23 years 24 years கிராஸ் பண்ணிடுச்சு. திருப்பி என்னோட லைஃப்பில் திருப்பி டவுன் ஆஃப் another divorce happened. அப்போது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வர அந்த சிச்சுவேஷன்ஸில் எல்லாமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது மூவிஸ் எனக்கு வந்து ஒரு தாங்கல்னு சொல்லுவாங்கல்ல, லைக் கரகேற்றுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் சொல்லும்போது. மூவி இண்டஸ்ட்ரி ஹெல்ட் மை ஹேண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் நான் திருப்பி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஆக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய சான்ஸ் இன் பிட்வீன் கூட வந்துச்சு. பட் அட் தட் பாயிண்ட் நான் வந்து ஃபுல் டைம் ஹோம் மேக்கரு, ஐ வாஸ் வித் மை கிட்ஸ் அண்ட் அவங்க வளர்ந்து போகிறது, அவங்களது ஸ்கூலிங் இதெல்லாம் ஐ வாஸ் டோட்டலி இன்வால்வ்ட். அதுக்கப்புறமா நான் இதுக்கு நடுவில் வந்து எங்கே போய் ஆக்டிங்கு அதெல்லாம் விட்டுட்டேன். ஸோ டோட்டலி சுத்தமாக ஐ வாஸ் நாட் ஈவன் ரிமெம்பரிங் ஐ வாஸ் அன் ஆக்ட்ரஸ். 16, 17ல் ஐ கேம் பேக். அந்த டைமில் தான் அவங்க வந்து அந்த ஞண்டுகள நாட்டில் ஒரு இடம் வேணும்னு சொல்லி நிவின் பாலி ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டாங்க. அது கூட நான் வந்து யூஎஸில் FB வழியாலாம் கேட்டு அது எப்படி தான் என்னை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதுதான். ஸோ ஐ பிலீவ் இன் தேட் டெஸ்டினி. அதாவது சம்மன் இப்போ யாருமே இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம வந்து அந்த பென்னில் நம்ம வந்து எழுதும்போது அந்த கேரக்டர் யார் பேர் இருக்குன்ட்டு நமக்கு அப்புறம் தெரியும்னா, நம்ம பேர் இருந்துச்சுன்னா நமக்கிட்டே அது வருங்கிற அந்த ஒரு ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ தட் அந்த டைமில் அது கரெக்ட் டைமில் அது அந்த மாதிரி ஒரு ரோலும் வந்துச்சு. அண்ட் ஐ கேம் பேக் இன் டு த இண்டஸ்ட்ரி. ஸோ I should thank the films, movies. என்னோட லைஃப் ஸ்பேனில் right from 80s to
டு டேட் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு வந்து எல்லாமே இருந்திருக்குது. ஸோ தேவ் கிவ் மீ த சப்போர்ட். ஸோ இப்போ அழகாக நீங்கள் வந்து அந்த 80s வந்து நடிச்சிட்டே இருக்கீங்களே. ஸோ வந்து ஐ திங்க் 17 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணீங்களே மேம். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எடுத்தோடனே நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக நம்ம நடிக்கிறோம் இன்னும் ஏர்ன் பண்ணுறோம் நல்லா இருக்கே அது தோணி இருக்கும்ல ஃபர்ஸ்ட் சேலரி எல்லாம் இருக்கும் பொழுது. டெஃபினெட்லி அது பட் அப்பா தான் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால ஐ நெவர் யூஸ் டு திங்க் அபவுட் ஆல் தட். நமக்கு வந்து போகும்போது அது என்னது வாங்கணும் எது வாங்கணும்னா வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ யூ டோன்ட் calculate or பைசா எப்படி பண்ணணும் அது வந்து we have to save அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. just go do come. அண்ட் வந்து நிறைய பேரோட நீங்க க்ரஷ்ஷாகவும் இருந்திருக்கீங்க. எவ்வளோ பேர் வந்து அப்படியே அந்த கனவு கண்ணி அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அவ்வளோ அழகாக ஜேர்னி போயிட்டே இருக்கும்போது 20 இயர்ஸ் அந்த டைமில் 20ஸ்ல வந்து ஒரு மேரேஜ். ஸோ அது எப்படி மேம் டக்குன்னு டிசைட் பண்ணீங்க? ஏன்னா இப்போலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுதான் அப்படி யோசிச்சிருக்க கூடாதான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஆமா பிகாஸ் 19 இயர்ஸ் நான் வந்து அந்த ஏஜ்லலாம் இப்போ என்னோட மை டாட்டர் இஸ் ஆல்சோ ஷீஸ் 21 now. இப்போ நான் யோசிப்பேன் அவளை பார்க்கும்போது அவள் 19 இருக்கும்போது இந்த ஏஜ்ல இல்லையா நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ ராங் ஏஜ். ஏன்னா ரொம்ப ஏர்லி நம்ம வந்து அந்த டைமில் நம்ம இன்ஃபேச்சுவேஷனாக இருந்திருக்கலாம் அந்த டைமில். பட் அந்த டைமில் ஒரு ஃபேரி டேல் மாதிரி நம்ம மைண்டில் இருக்கும். ஓ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா வி ஹாவ் அவர் ஓன் இந்த மாதிரி ஒரு லைஃப். ஸோ அந்த லைஃப்பில் அவங்களுக்கு போனோங்கிற அந்த ஆசை. நோ இப்போ வந்து எனக்கு ஐ வாண்ட் டு மேரி ஹிம். அம்மா அப்பா எல்லாருமே சொன்னாங்க வேண்டாப்பா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் டூ யங் ஃபார் திஸ் இட்ஸ் நாட் இது கரெக்ட் லவ் கிவெல்லாம் கிடையாது லவ் எல்லாம் எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஐ டோல்ட் யூ ஸ்டபன் கலதான் ரொம்ப நேரமா ரொம்ப ஸ்டபன். இன்னொரு வேர்ட் ஃபார் அடமென்சின்னு சொல்லலாம். பட் ஐ சம்ஹவ் ஃபீல் நான் அப்படி இருந்திருக்க கூடாதுன்ட்டு. பட் நம்ம லைஃப்ல அப்படிதானே வி கோ த்ரூ ஸ்டஃப். அண்ட் சில பேர் வந்து சொன்னா கேட்பாங்க லக்கிலி தே வில் எஸ்கேப். சில பேர் வந்து சொன்னா கேட்காம அவங்களே அதை அனுபவிச்சு தான் படிக்கணும்னு சொல்ல வந்து அந்த கேட்டகரினா. ஸோ ஐ ஹேட் டு கோ த்ரூ. அதே தான் இப்போல்லாம் பசங்களோட இந்த 20s எல்லாம் ஹவு வெல் தே லீட் தேர் லைஃப் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது நான் வந்து ஐ ரிக்ரெட் வாட் ஐ டிட். அந்த ஏர்லி டைம்ஸில் 20s அப்படி போயிடுச்சு. 30s இருக்கிறது இன்னொன்று கல்யாணம் பண்ணிட்டேன் சும்மா. ஐ ஷுடன்ட் ஹேவ் இப்போ தோன்றது. பட் ஐ எம் வெரி லக்கி தட் வே. பார்க்கும்போது எனக்கு 2 பசங்க கொடுத்துருக்காங்க. த காட் ஹேஸ் கிவன் மீ 2 blessings. ஸோ அவங்கனால ஐ எம் வெரி ஹாப்பி ஐ ஹேட் லைக் மேரேஜ் தட் வே. ஒன்று வந்து 12 years மேரேஜ், இன்னொன்று வந்து 18 years ஆஃப் மேரேஜ். ஸோ பேசிக்லி என்னோட ஹோல் லைஃப் ஸ்பேன் ஃப்ரம் 20s to 40s இப்படியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் பட் தட் இஸ் லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து யூ லேர்ன் அ லாட் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து என்னோட சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது என்னோட ஃபேமிலி என்னோட பசங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அதனால அண்ட் அஃப்கோர்ஸ் மூவிஸ். அதனால ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் டாக்கிங் லைக் திஸ். ஐ திங்க் அது உங்களோட லைஃப்ல ஒரு ஆங்கர் நினைக்கிறேன். ஆமா மூவி டெஃபினெட்லி எந்த பக்கம் நீங்க ஷிப்பு போனாலும் அது கரெக்டா உங்களை ஸ்ட்ராங்கா பிடிச்சிருச்சு. டெஃபினெட்லி அந்த ஆடியன்ஸ் அவங்க வந்து லவ் இல்லைன்னா அவங்க வந்து அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. திருப்பி வந்து இவங்களுக்கு எதுக்குப்பா இந்த வருஷத்துக்கு அப்புறம் வராங்க திருப்பி ஆக்டிங்க்கு அப்படி கூட கேட்டிருக்கலாமே. பட் தே கிவ் மீ ஸோ மச் லவ். ஞண்டுகள்ட நாட்டில் வந்ததுக்கு அப்புறமா ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அந்த அவார்டு இந்த அவார்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி கோயிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போனதே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி. ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு ஸ்டேட் அவார்டு மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா. இது வந்து அப்படி கிடையாது. இட் வாஸ் லைக் so much of glamour. அது எல்லா அந்த இயரோட எல்லா அவார்ட்ஸும் எனக்கு தான் கொடுத்தாங்க அந்த படத்துக்காக. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஒரு டோட்டலி ஒரு ஃபேரி லேண்டில் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் படம் நடிச்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து நடிக்காமல் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து மணியாக இருக்கட்டும் இல்லை மற்ற எதுவுமே ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு லைஃப் எப்படி இருந்துச்சு மேம்? அந்த டைமில் நான் அப்படி யோசிக்கலை. ஓகே டு கொஞ்சம் வருஷமாக ஐ வாஸ் ஆன் லைக் தட் ஹோம் மேக்கராக நான் போயிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ டென்ட் ஹேவ் அன் இன்கம் நேச்சுரலி. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்கம் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த மாதிரி போகும்போது இட் வாஸ் ஜஸ்ட் லைக் லைஃப் வாஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஹவு பீப்புள் ஆர். இப்போ நம்ம ஒர்க்கிங் உமனாக இல்லைன்னா அவங்களுக்கு அப்படி தான் டிபெண்டன்சி வந்துடும் இல்லையா. பட் அகெயின் ஐ லேர்ன் தட் இன் அ வெரி பேட் வே. அதான் யோசிச்சு என்னோட ஐடென்டிட்டியே போயிடுச்சு அந்த டைமில். இல்லை செகண்ட் மேரேஜ் டைமில் இனிஷியலி இட் வாஸ் ஃபைன். அதுக்கப்புறமா கொஞ்சம் போனதுக்கப்புறமா இன் மை லைஃப் இட் பிகேம் அ ஸ்டேஜ் வெரின் பசங்கள் லைஃப் கிட்ட ஐ வாஸ் இன்வால்வ். அது விஷயம் இல்லை. பட் நம்ம வந்து ஆஸ் அ பர்சன் ஐ லாஸ்ட் மை இண்டிவிஜுவாலிட்டி. ஐ பிகேம் அ பப்பெட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்போம். நமக்காக ஒரு தாட்ஸ் கிடையாது. அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இட் வாஸ் லைக்
who am I? It was a very bad phase of my life at that point. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி இண்டஸ்ட்ரி நண்டுகளோட நாட்டில் ஒர்க் பண்ண வந்ததுக்கப்புறமா ஐ டோன்ட் நோ somehow I felt அப்பா இதுவா ஃப்ரீடம், இதுவா லைஃபு, how happy, how free you felt, and I really loved that. அதனால தான் இப்போ கூட நம்ம வந்து யோசிக்கிறோம் ஆஸ் அ உமன் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக டெஃபினட்டாக யூ ஷுட் பி இண்டிபெண்ட். நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம வந்து நான் பசங்கக்கிட்ட என்னோட பொண்ணுக்கிட்ட எஸ்பெஷலி ஐ டெல் தட் see that first and foremost நம்ம வந்து யார் நீ ஒரு பார்ட்னராக நீ பார்க்குறியோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க வந்து உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்னு தான் முதல்ல. அவங்க வந்து நீ வந்து இவ்வளோ வந்து எனக்கு கிடைச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் how they have this thought process. ஆமாம், எப்படி பண்ணலாலும் கேட்டுப்பா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ள போனால் ப்ளீஸ் ரன் அவே ஃப்ரம் எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க உமனை, எப்படி ஒன்று ட்ரீட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மெதுவாக யோசிச்சு பண்ணிட்டா போகிறோம் கல்யாணம். அண்ட் ஷீ ஹஸ் ஆல்சோ கான் த்ரூ அ லாட். அப்போ என் 2 பசங்களுமே அவங்க பார்த்துருக்காங்க எந்த மாதிரி எப்படி லைஃப் இருந்திருக்கு அம்மாவோடுன்னு சொல்லிட்டு. அதனால தே ஆர் வெரி மெச்சூர்ட் அந்த விஷயத்தில். ஸோ அதனால நிறைய யோசிப்பாங்க. என் பையனும் அப்படி தான், என் பொண்ணும் அப்படி தான். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ஹோப் அண்ட் ப்ரே அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு. ஸோ அதே மாதிரி ஒரு பெண்கள் அப்படின்னாலே நமக்கு எல்லாரும் சொல்றது வேலைக்கு போறியா, முடிக்கிறியா, கல்யாணம் பண்ணு, குழந்தைங்களை பாரு, இப்படிதான்றது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டீரியோடைப்பிக்கலா செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்குமே அந்த ஒரு ஸ்டார்டிங்ல மேரேஜ் அப்படின்னு நம்மள இவர் நல்லா பார்த்துப்பாங்க, அந்த கனவெல்லாம் கட்டிடுவோம்ல, அது ஒரு ஃபெயிலியரா மாறும் போது எல்லாமே இடிஞ்சு விழுந்து இட்ஸ் நாட் ஈஸி மேம். நம்ம வாயில சொல்லிடலாம். உங்களுக்கும் அந்த கனவெல்லாம் அந்த கோட்டெல்லாம் விடிஞ்சு விழும்போது எப்படி அந்த ஒரு ஃபேஸ் இருந்துச்சு? ஐயோ, அது கேட்காம இருக்கிறதே பெட்டர். நீங்க வந்து அவ்வளோ பிகாஸ் இப்போ என்னோட அண்ணா வந்து ஐ ரிமெம்பர் சுரேஷ் ரீசெண்டாக கூட என்னோட நெவ்யூ கல்யாணம் டைமில் அண்ணா வந்தார். ஸோ அண்ணா வந்து என் பசங்க கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு சே தட். வந்த உடனே சொன்ன பசங்களை கூப்பிட்டு உட்காந்துனாரு, உட்காந்து சொன்னார், வாட் யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் யுவர் மாம். லைக் என்னெல்லாம் வந்து லைஃப்பில் ஆயிருக்கு தெரியுமா அவளோட, உங்களுக்கு தெரியாது. அவளோட லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து இன்றைக்கி அவள் வந்து இப்படி உங்களுக்கு நேரம் இருந்து சிரிச்சிட்டு இருக்கானா, இந்த சிரிப்பை மட்டும் நீங்கள் வந்து எப்போதுமே see that it doesn't go away from herன்னு. you எனக்கு இமோஷ்னலாக இருந்தது நினச்சி பார்த்தா. Anna was literally telling my children that, he said, see that she doesn't lose that smile. Oh God, that was a moment for me, and my children know that. So I just feel that is what women should have in life. Sorry. It's okay. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு அந்த ஒரு ஸ்மைல் ஒரு மொமெண்ட் போனதை என்னால் தாங்கிக்க முடியல. ஏன்னா பிகாஸ் ஐ எம் சீயிங் யூ அவ்வளோ அழகா. கண்டிப்பாக ஒரு அண்ணாவாக இருக்கட்டும், ஐ நோ ஃபார் ஷூர் உங்களோட பசங்க ஒழுங்காக பத்திரமா பார்த்துப்பாங்க. இல்லை நானே திட்டுவேன், இல்லை நான் வந்து பார்த்துப்பேன். They are my strength, they are my 2 pillars. என் பசங்க வந்து பிகாஸ் இப்போ கூட நான் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு வந்து அவங்க அப்பாங்கிறதுல யூ டென்ட் கெட் அ பர்சன் லைக் ஹவு யூ ஹேட் இன் யுவர் மைண்ட். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நோ அம்மா இருக்கிறதுனால தான் எங்கள் வி ஆர் சேன் அப்படிம்பாங்க. ஐ எம் ஹாப்பி ஆஸ் அ மதர். நான் அவங்கள வந்து ஐ ஹவ் கிவன் தெம் தட் சார்ட் ஆஃப் அப்ரிங்கிங். ஸோ ஐ ஜஸ்ட் நேச்சுரலி ஒரு அம்மா எல்லாருமே அப்படி தான் நினச்சிப்பாங்க, அவங்க பசங்க எப்போவுமே நல்லா இருக்கணும். வேறு எதுவுமே நம்ம லைஃப்பில் எல்லாம் இனி திங்க் பண்ண மாட்டோம். So yeah, women, as a woman you have to go through a lot in life. But இப்போ வந்து I really think நம்ம வந்து நம்ம ஐடென்டிட்டியை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. யாரானா எனி உமன் அதுக்காக வேண்டி சண்டை போடணுங்கிறது கிடையாது. பட் நம்ம வந்து as a person, as a human being, நமக்கும் அது வந்து we also have the right to have happiness. லைஃப் பார்ட்னர்ஸ்னால் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக போகணும் இல்லையா? இப்போ அது வந்து போகும்போது நீங்கள் சும்மா இரு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு குவைட்டாக உட்காருந்தா அவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லையா? ஸோ அது வந்து நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். when I see people who now are bold enough to say that no, listen to me அப்படின்னு சொல்கிறது நான் பார்க்குறேன் இல்லையா? அப்போ எனக்கு ஐ ரிக்ரெட், நான் ஏன் அப்படி அந்த டைமில் பேசலை. ஏன்னா ஐ திங்க் மேபி என்னோட மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு டிவோர்ஸ் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்படி பிடிச்சிட்டு இருந்தேன்னா இருக்கும். ஏன்னா ஐ நெவர் நோ. பட் தென் ஒன்ஸ் யூ கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் நம்ம ரிவைண்ட் பண்ணி பின்னில் பார்க்கும்போது தான் யூ ஜஸ்ட் வண்டர் வை டிட் யூ டூ தேட்.
யூ ஆர் அ பப்பெட். பேசிக்லி நம்ம வந்து என்னதுன்னே யோசிச்சு எப்படி கேட்பாங்க இல்லையா, நீ நிவின் போலி தெரியாது, நீ மலையாள படமே பார்க்க முடியாதியா, பார்க்க மாட்டியா அப்படின்னு நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ஆமாம்மா இவங்க வந்து மலையாள ஆக்டராக இருந்தாங்க, இவ்வளோ வருஷமா அவங்களுக்கு என்ன மலையாள படமே பார்த்தது இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இட் வாஸ் ட்ரூ. நான் டோட்டலி ஐ வாஸ் அவே ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. ஏன்னா பசங்க வந்து ஹிந்தி படம் இல்லைன்னா இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க, நான் அவங்க கூட அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். தமிழ் மலையாளம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் நான் திருப்பி இண்டஸ்ட்ரியில் வரப்போறேங்கிறதே இல்லையே எனக்கு. உங்களுக்கான டைமும் இல்லைல்ல, நீங்க உங்களை பத்தி யோசிக்கவும் இல்லை. ஆமா, பசங்களுக்கே நான் ஆக்டர்னு தெரியாது முதல்ல. ஆமா, அவங்க கூட நான் வெளியில எல்லாம் ஜாலியா வெளியில மால்க்கு எல்லாம் போகும்போது, மால்ல இருக்கும்போது பசங்க யாராவது ஆப்போசிட்ல வரும்போது ஹலோ மேம் சாந்தி கிருஷ்ணா அப்படின்னு வருவாங்க. அப்போ இவங்க பசங்க பார்ப்பாங்க, யாரு சாந்தி கிருஷ்ணா, அவங்களுக்கு எப்படி அம்மாவை தெரியும்ன்ட்டு. அப்போ அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு தெரியாது அது யாருன்னு. அம்மா ஆக்டர்ப்பா, எங்களுக்கெல்லாம் எங்களோட ஃபேவரட், நாங்கள்லாம் சின்னத்தில் அப்படி பார்த்து அப்படி இப்படிம்பாங்க. அப்புறம் இப்போ வந்து செல்ஃபி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் தான் பசங்க வந்து சின்னத்தில் அப்படியா அப்படி யோசிச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் படம் எல்லாம் காமிச்சு கொடுத்து அப்புறமா அம்மா ஆக்டரா அப்படின்னு தான் தெரியும் அவங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, முன்னாடி இன்டர்வியூவில் கூட கேள்விப்பட்டோம், பசங்களுக்கே வந்து அம்மா வந்து ஆக்ட்ரஸ் எல்லாம் தெரியாது. பட் நீங்களாக இருக்கட்டும், மஞ்சு சேச்சியாக இருக்கட்டும், சமந்தா அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இன்னும் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு தன்னோட சுயமான அந்த ஒரு ஓன் ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ணியிருக்க பல பெண்களுக்கு ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்பிள். நீங்கள் இப்போ சொல்லும் போது கூட நீங்கள் அதை அழகாக கொண்டுட்டு போகிறீங்க. பட் அது ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிரேக் எவ்ரி திங், கம் அவுட், லிவ் த லைஃப் ஃபார் யூ, லைக் சாந்தி கிருஷ்ணா அப்படின்னு சவுண்டாக சொல்லலாம். ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டியில் அத்தனை ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பசங்க 2 பேரும் கையில் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி வந்து இந்த சினிமாவையும் எனக்காக சினிமா இருக்குப்பா, நான் இதுக்கப்புறம் ராக் பண்ணுறேன்னு, இந்த ஸ்மைல் ஸ்பார்க்லிங், அவ்வளவுதான். அதுவே ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் சாந்தி கிருஷ்ணாவா வந்து சொல்லணும்னா என்ன, அந்த அப்ப இருக்க நான் அப்படி இருந்தேன்ப்பா இப்ப எப்படி இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு என்னடா சொல்வீங்க? அதான் நான் சொன்னேன், see after so many years நம்ம வந்து திரும்பி பார்க்கும்போது what all mistakes you have done, அதில் வந்து நம்ம வந்து இந்த வந்து நம்ம நேச்சுரலி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யூ ஜஸ்ட் கேன் டெல் தட். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம த ஒன்லி திங் வி கேன் டூ இஸ் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம், லைக் டெல் தெம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து சின்னத்தில் அம்மா வந்து சொல்லுவாங்க நாங்கள்லாம் இது பண்ணியிருக்கோடி அந்த மாதிரி. பட் அப்போ வந்து நம்ம வந்து அமுக்கம் என்னன்னு தெரியும், நீ எல்லாம் அவங்க வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஆக்சுவலி வயசானவங்க வந்து சொல்றது என்னத்துக்கு நம்ம வந்து கேட்கணுங்கிறாங்க, பிகாஸ் தே ஸ்பீக் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான் சொன்னேன், அவங்க வந்து சொல்றது நம்ம வந்து லிசன் பண்ணினோம்னா இட்ஸ் குட் ஃபார் யூ, இல்லையா நம்ம வந்து அனுபவிச்சு தான் படிக்கணும்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான்னா can't help it, you have to go through it. Even after marriage அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா இட்ஸ் குட். So I learned that in a very bad way, but yeah, that's how it is. That's why I'm trying to say that is how it should be. என்னன்னா இப்ப சின்ன வயசுலயே டிப்ரெஷன், ரொம்ப சின்ன பசங்க ஆமாமா ஸ்கூல்ல எக்ஸாம் இது மார்க்குமா டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்றது ஏன் இவ்வளோ இலகுவா பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஆக்சுவலி அது அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்தாலும் ஐ திங்க் இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல இட்ஸ் பிகம் அ சிச்சுவேஷன் வேரின் கீப் அப் பண்ண முடியறது இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பசங்க வந்து டீன்ஸ்ல வந்து அவங்க வந்து பியர் ப்ரெஷர் டெஃபினட்டா இருக்கு. அன்லெஸ் அவங்க வந்து தே ஹாவ் அ ஸ்ட்ராங் மைண்ட், அவங்களே ஒரு மெச்சோர்டா இருக்காங்கன்னா தே வில் ரியலைஸ். ஐ திங்க் அதுக்கு தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் ஹாவ் அ ஓப்பன் கம்யூனிகேஷன் வித் தெம். ஐ வெரி மச் பிலீவ் இன் தட். நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஓவர் ஸ்ட்ரிக்டாக அவங்கள வந்து பண்ணினோம்னா இந்த காலத்து பசங்க மட்டும் தே won't talk to you. அவங்க வந்து பேசவே மாட்டாங்க, அதாவது நம்மக்கிட்ட பொய்யே சொல்லிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லைன்னா it will be a problem. இந்த விஷயம்லாம் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன உங்களுக்குன்னு ஒரு விமன் ஒரு அம்மாவா இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த மாதிரி அவங்க கிட்ட ஏதோ பேசியிருக்கேன்னு நான் யோசிக்கிறேன். ஸ்ட்ரிக்டாவா? ஏன்னா ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஓவர் ஃப்ரெண்டு என்கிட்ட. அப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வேர்டிங்ஸ். நம்ம வந்து இல்லைன்னா அதை பற்றி அது என்னதுடா அப்படின்னு, அது என்னது அப்படின்னா தெரியாதா, தெரியும் பட் அப்படி இப்படி தெரியாதுலாம் சொல்ல முடியாது. அப்புறம் இன்ஸ்டா அது என்ன இப்படி அது இப்படி எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம இந்த டிடிஒய்எல்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னே புரியாது. டிடிஒய்எல் என்ன, டிடி டாக் டு யூ லேட்டர் அப்படின்னு சொல்லி ஓகே அந்த மாதிரி. அப்புறம் பிடிடபிள்யூ அப்படின்னா பை த வே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல எல்லாம் என்னதுன்னே புரியாது. அப்புறம் இப்போ வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலன்னா பசங்க வந்து அவங்ககிட்ட அம்மாட்ட என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் கிடையாது அப்படின்றவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதான் நான் சொன்னேன், இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் ஓப்பனாக வச்சுருந்தோம்னா then that's the best thing to do. Plus life partner-ஓட they have already seen how it has been. ஸோ நான் பையன்கிட்ட சொல்கிறது ரெஸ்பெக்ட் உமன், இவகிட்ட நான் சொல்கிறது when they see that the guy respects you. மெயினாக ரெஸ்பெக்டாக இருக்கணும், மியூச்சுவலாக
that is the main thing you have to have in a life partner. Super, ma'am. And I want to know, like, the women knowing their birth era அப்படின்னு இருக்குல்ல, women in their own era அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இந்த own era எப்படி இருக்கு? நீங்க இதை எப்படி ஜாலியாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க? I can't say it is like all, you know, happyன்னு சொல்ல முடியாது. I don't want to put like ஒரு அந்த மாதிரி கிளாமரஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறமா பசங்க அப்புறம் எல்லாரும் கேட்போம், இப்போ டைவோர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துனா ரொம்ப கிளாமராக இருக்கும் லைஃப்னு. அப்படி கிடையாது. பிகாஸ் இஃப் யூ கரெக்ட் பார்ட்னர் உங்களுக்கு இருக்காங்கன்னா 100% இட்ஸ் அ லவ்லி லைஃப். எனக்கு வந்து அந்த மிஸ்ஸிங் டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை என் 2 marriages என்னோட ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால என்னோட ட்ரீம்ஸ் ஐ ஹேட் அதெல்லாம் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். என்னோட ட்ரீம்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணல அந்த மாதிரி ஆஸ் அ லைஃப் பார்ட்னர். இப்போ வந்து சுற்றி பார்க்கறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ பேர் தேர் ஸ்டில் மேரிட், தே ஆர் ஹாப்பிலி மேரிட். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ஐ ஹாவ் தட் ஃபீலிங் எனக்கு வரும். சில சமயத்தில் ஐ ஃபீல் தட் லோன்லினஸ். ஏன்னா இப்போ வந்து பசங்க 2 பேருமே அங்கே இருக்காங்க. இப்போ நான் தனியாக இருக்கும்போது when I don't have work I feel that loneliness. அப்போ நம்ம யாருக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லையே. ஸோ நமக்கு ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. எங்கேயாவது வெளியில் போனால் கூட தனியாக போனோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எங்கேயாவது டூர் வெக்கேஷன் போனால் தனியாக போனோம். ஐம் நாட் அ பர்சன் who likes to go alone. I need somebody with friends கூட போகிறது, that's different. பட் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி போகும்போது எங்கேயோ என்னோட மைண்டில் எப்போதுமே அது இருந்துகிட்டு தான் இருக்கும். இல்லை பிகாஸ் 2 marriage என்னோட ஒர்க் பண்ணல. ஸோ என்னோட மிஸ்டேக்கா? பட் தென் ஐ வில் சே நோ இட்ஸ் நாட் பீன் மை மிஸ்டேக். தென் ஐ கரெக்ட் மை செல்ஃப். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ கேனாட் சே தட் ஓ ஐ எம் ரியலி ஃபைன். ஏன்னா தேர் ஆர் மொமெண்ட்ஸ் நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கலாம். பட் தென் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ட்ரை பண்ணுவேன். And then I have my mother and my brothers, my sister-in-law. அவங்க கூட கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். இல்லை கொஞ்சம் வெளியில் போகிறது. நான் என்னோட ஐ கோ ஃபார் சம் பிலாட்டிஸ் கிளாஸஸ். ஸோ அது போவேன், யோகா பண்ணுவேன். ஸோ ஆல் திஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஒர்க் வரும்போது ஐ ட்ராவல். ஸோ அப்படி போயிட்டுருக்கு லைஃப். பட் தேர் ஆர் மூமெண்ட்ஸ் வேர் ஐ ஃபீல் அப்செட். யா. பட் நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராங் விஷயம் ஒரு நாளையும் கடந்து போகிறதுக்கு, ஒரு ஃபார்வர்டாக போகிறதுக்கு உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிற மந்த்ரா மாதிரினா? Well, yoga helps to some extent. But other than that, நான் வந்து இப்போது பேசுவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதர்வைஸ் நான் என்னோட டிசிப்ளின் ஐ ப்ரேட் அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் மை என் பையன் எனக்கு கிஃப்ட் பண்ணினது இந்த கண்ணன். பிகாஸ் ஐம் எ வெரி பிக் கிருஷ்ணா டிவோட்டி. அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ஐ திங்க் டு சம் எக்ஸ்டென்ட் யூ கேன் ஹேண்டில் இட். I think it's lovely and lively interview. We all are blessed and like என்ன சொல்றது, we are privileged to hear your words. அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.